வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்தே சார். வணக்கங்க. நமஸ்காரங்க. இந்த மனுஷன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு. ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் சார்பில் ஸ்ரீ ஹரிசங்கர் பிரசாத் அவர்களை இந்த மலர் மாலை அணிவித்து வரவேற்கிறோம். நான் தான் இந்த ஆந்திர மகிழா மண்டலத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். மகிழா லைப்ரரிக்கு முதல் புஸ்தகம் வாங்கினேன். மகிழா காலேஜ் கட்டுறதுக்கு இடம் தானமா கொடுத்தேன். மகிழா மண்டலத்தை நான் தான் ஆரம்பிச்சேன். இந்த மகளிர் கூட்டத்துல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். நான் ஒரு கொலை செஞ்சேன். ஒரு பெரிய மனுஷனோட மனைவியை நான் கொன்னேன். அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா. பிரசவம் சிக்கலா எங்க அம்மா கண்ணை மூடினாங்க. நான் கண்ணை திறந்தேன். சொல்றேன், என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். விமன்னா எனக்கு உசுறு. ஒர்க்கிங் விமன்னா எனக்கு உசுரோ உசுறு. இவ்வளவு ஒர்க்கிங் விமனுக்கும் பகலும் ராத்திரியும் தங்க இடம் கொடுத்த ஹாஸ்டல்னா எனக்கு ரொம்ப ஜலசிங்க. என் மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதர் சங்கத்துக்கு என் ஆதரவும் அரவணைப்பும் எப்பவும் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நமஸ்தே சார். வணக்கங்க. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். சௌக்கியமா இருக்கேம்மா? ஜெயா. அடே நீங்களா? ஜெயா உங்களுக்காகவே நீங்க அனுப்பின கார்ல போயிருக்காளே. நான் அனுப்புற கார்லயா? ஆமா. நீங்க ஜெயாவோட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு வர சொன்னதா யாரோ ஒருத்தன் கார்ல வந்து அழைச்சுக்கிட்டு போனான். ராஜா வர சொல்லான்னு பொய் சொல்லி என்ன வர வைத்தியா? பெரிய மனுஷ மாதிரி இருக்கிற நீ இவ்வளவு பயங்கரமானவனா? கிட்ட நெருங்கினியா மேலைய தெரிக்கிறேன். என்ன போக விடு. ஹாய், டேக் இட் ஈஸி மை பேபி. ஆமா, என்னமோ குடிய மொழிய போற மாதிரி கூச்சல் போடுற. நீ ஏதோ புதுசு மாதிரியும்
கைப்படாத ரோஜா மாதிரி எதுக்கு இப்படி நடிக்க போற? Look, it's a game, yeah. நாம ரெண்டு பேரும் இங்க அனுபவிக்கிறது யாருக்கும் தெரியாது, தெரிய வராது. Don't worry. Come on. மனைவி என்ன அசிங்கப்படுத்தாத. போகட்டும், இந்த காலையை பார்த்தாவது என்ன விட்டுடு பிளீஸ். First night அர்த்தம் தெரியுமா? It will never come for a second time. அப்பா சும்மா இருங்க. No breaks here. First night ஈர மாத்திரை தவிர பிரேக்க போடவே கூடாது. எக்ஸலரேட்டர் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை பத்தி இருங்க. ஆசையா இருக்குதுங்க. முத்தம் கொடுக்கறப்ப வேண்டாம்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்க. அப்படியே ஆடி வெள்ளிக்கிழமை ஏகாதசி பூஜை விரதங்கிறதம்னு சொல்லி என் பர்மிட்டை கேன்சல் செஞ்சா மாத்திரம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நமக்கு ஆல் டைம் நேஷனல் பர்மிட் இருக்குது. நான் கோயிலுக்கு போறதே உங்களுக்காக. ஏன் மஞ்சு குங்குமம் நிலைச்சி இருக்கணும்னு, நீங்க நல்லா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். அம்மன் தயவுல ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அட்டகாசமா பொண்டாட்டி இருக்கு. இந்த அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு லைன் கிளியர் ஆகி போயிடும். அப்புறம் தூள் பண்ண வேண்டியதான். நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படியே இருங்க.
திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.